கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போம் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து வாழும்போது நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு தீமையான காரியங்களை வெறுத்து வாழ வேண்டும், பாவங்களை வெறுத்து வாழ வேண்டும், துன்மார்க்க ஜீவியத்தை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து நாம் வாழும்போது நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகிப்போம். ஆம் பிரியமானவர்களே, தேவனை தேடாதபடிக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழும்போது அவர்களுடைய ஆயுசு நாட்கள் குறுகி போகுமாம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை குறித்த பயத்தோடு வாழ்வோம். ஆயுசு நாட்களை கர்த்தர் நமக்கு பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்துக்காக நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்கப்பா. தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தங்கியிருக்கட்டும். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைகளே பிள்ளைகளை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. யாரெல்லாம் கடன் பிரச்சனையில கஷ்டப்படுகிறார்களோ அதிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. குடும்பத்தில் உள்ள பிரிவினைகள் ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும். கர்த்தர் சமாதானத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்க, நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.